வெரைட்டி ஆஃப் சாலடில் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது க்ரீனோ க்ரீன். க்ரீனோ க்ரீன் சாலட்க்கு என்ன தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாமா இப்போது? Capsicum, cucumber. குக்கும்பர் வந்து நான் ஹாஃப் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நிறையா பண்ணும்போது கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வந்துடும். சரி, அளவாக பண்ணினா நம்ம வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்லாம். இது அவகடோ. அவகடோ வந்து நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ரொம்ப பட்ரியாக அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்கும். இது வந்து லெட்யூஸ் ஐஸ்பர்க் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து லேயராக வரும். நம்ம கேபேஜோட ஃபேமிலி தான் இதுவும். பார்த்தீங்களா, லேயராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து ரொம்ப முழுசாக பழமாக அப்படி எடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஹாஃப் ரைப்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஹார்டாக, அந்த மாதிரி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ரீன் ஆலிவ்ஸ் வந்து பிக்கிள்டு க்ரீன் ஆலிவ்ஸ்னே கிடைக்கும். நம்ம ஷாப்ஸில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். இப்படியே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் சீடோட முழுசாகவே இருக்கும். நம்ம இப்படி இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம செய்த சாலட் ட்ரெஸ்ஸிங். இந்த ஹோல் லிட்டிஸ் இருந்ததையா அந்த பால் மாதிரி, அதுலேருந்து எனக்கு தேவையான மட்டும் இப்படி எடுத்துருக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன். கட் பண்ண நம்ம கேபேஜ் மாதிரியே தான் வரும். அப்படி கையில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சத்தம் கேட்குமே கட் பண்ணும்போதே. சாலட்லாம் நம்ம வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்லாம் சாப்பிடக்கூடாது. சாலட் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் எடுத்துகிட்டு குக்கும்பரை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. குக்கும்பரும் கேரட்டையும் ஸ்கின் எடுத்துருங்க. அவகடோவில் பெரிய சீட் இருக்கும் சென்டரில். இப்படி கட் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். எனக்கு கட் பண்ணி எடுக்கணும். அவகடோ நல்லா ரைப் ஆயிடுச்சுன்னா அந்த நைஃப் போச்சு பார்த்தீங்களா, பட்டர் மாதிரி அப்படி போகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். டொமேட்டோ போட்டலாம். உள்ள ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ். ஃபைனலி நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங்.
சாலட் மிக்சிங்க்கு இந்த மாதிரி உடன் ஸ்பேச்சுலா உடன் ஸ்பூன்ஸே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இல்லைன்னா சம்டைம் இந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா போய் இறங்கி அதோட டெக்ஸ்டரே மாறி போயிடும். க்ரீன் சாலட் ரெடி. இப்போது க்ரீன் சாலட் ரெடி. இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றலாம்.